8 நாள் பயணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் பாரிபுட்ச் வில்மோர் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் அவர்கள் 2025ஆம் ஆண்டு பூமிக்கு திரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாசா தெரிவித்தது என்ன? தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், பாரிபுட்ச் வில்மோர் ஆகியோரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் விண்ணுக்கு அனுப்பியது. பூமிக்கு மேலே சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் 109 மீட்டர் நீளம் உள்ள விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் இருவரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆராய்ச்சி பணிகள் 8 நாட்களில் முடிக்கப்பட்டு அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்று திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் சுனிதா, புட்ச் இருவரும் கடந்த 2 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்து வருகின்றனர். சர்வதேச விண்வெளி நிலையம் மணிக்கு 17,500 மைல் வேகத்தில் பயணித்து ஒரு நாளைக்கு 16 முறை பூமியை சுற்றி வருகிறது. அங்கு ஈர்ப்பு விசை இல்லாததால் தரையில் நடக்க முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இதனால் இரு விண்வெளி வீரர்களும் அங்கு பறந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்தான். கடந்த 2 மாதங்களாக இருவரும் அங்கு பறந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் அவர்கள் நீண்ட நாட்கள் அங்கு இருப்பதால் உடலில் தசை வலிமையும் எலும்பு அடர்த்தியும் குறையும் என்று மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே அவர்களை பூமிக்கு அழைத்து வருவதற்கான வேலைகளை நாசா மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் 2 விண்வெளி வீரர்களும் விண்வெளி நிலையத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை இருப்பார்கள் என்றும் அதன்பின் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் எனவும் நாசா நிர்வாகி பில் நெல்சன் தெரிவித்தார். NASA has decided that Butch and Sunny will return with Crew 9 next February, and that Starliner will return uncrewed, and the specifics in the schedule will be discussed momentarily. We have had mistakes done in the past. We lost. அதுவரை விண்வெளி நிலையத்தில் அறிவியல் சார்ந்த பணிகள், விண்வெளி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வார்கள், விண்வெளியில் நடைபயணம் கூட செல்வார்கள் என்றார். இருவரையும் மீட்க விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ள இந்த ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் விண்கலம் எலான் மஸ்க் நிறுவனத்திற்கு சொந்தமானது. விண்வெளி வீரர்கள் 4 பேர் பயணம் செய்யும் அளவில் உள்ள இந்த விண்கலத்தில் அடுத்த மாதம் 2 பேர் மட்டுமே செல்ல இருக்கின்றனர். பிப்ரவரி மாதம் இந்த விண்கலம் பூமிக்கு திரும்பும் போது கூடுதலாக சுனிதா வில்லியம்ஸ், பாரிபுட்ச் வில்மோர் அழைத்து வரப்படுவார்கள். 8 நாள் பயணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ், பாரிபுட்ச் வில்மோர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமி திரும்ப 8 மாதங்கள் ஆகும் நிலையானது. Space flight is risky, even at its safest, and even at its most routine. And a test flight by nature is neither safe nor routine. And so the decision to keep Butch and Sunny aboard the International Space Station and bring the Boeing Starliner home uncrewed is a result of a commitment to safety. Our core value is safety, and it is our North Star.